அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான ப்ரொமோ வராது வராது அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. எனக்குமே அந்த டவுட் வந்துருச்சுங்க. ப்ரொமோ இன்றைக்கி மகாநதி ப்ரொமோ வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமெண்ட்ஸ்லேயே நிறைய பார்க்க முடியுது, நிறைய சொல்கிறாங்க. அது ஏன் வராது அப்படின்னு சொல்லி தெரியல. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வந்து ப்ரொமோ தான். நான் மகாநதி ப்ரொமோ அப்படின்னாலே சண்டே வர ப்ரொமோ மட்டும்தான். அது ஏன் வராது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் வருமா வராதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. வந்து தான் ஆகணும், வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் விஜய் காவேரி இந்த வீக் ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. ஏன்னா வில்லன்களுக்கு தான் அதிகமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் மகாநதி ப்ரொமோ 10 மணிக்கு வந்துடும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்தால் நல்லாயிருக்கும். வராதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதை பற்றி தான் சரி நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. எதுக்கு வராது, என்னவாக இருக்கும், என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நிறைய கேள்விகள் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. மகாநதி ப்ரொமோ அதில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி விஜய் காவேரி இருக்க மாட்டாங்க, வில்லன்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுது. இப்போ லாஸ்ட்டாக அதாவது கங்கா சந்தோஷமான விஷயத்த சொல்லி அப்படிங்கிறதுனால அதை பற்றி செலிப்ரேஷன் போயிட்டு இருந்தது இல்லையா. இப்போ ப்ரொமோவில் அத்தை சாந்தி அத்தை குமரனோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ப்ரொமோ விடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விடாமலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரொமோ கண்டிப்பாக வருங்க, ப்ரொமோ வராமல் இருக்காது. ஆனால் விஜய் காவேரியை நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக விஜய் காவேரி ப்ரொமோவில் வர மாட்டாங்க. அவங்களுக்கான சீன்ஸ் எதுவும் எடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான விஷயங்களும் இந்த இதில் இல்லை அப்படிங்கிறத இருக்குது. ஆனால் இது தள்ளி போட்டிருக்காங்க இல்லையா, அதனால் காவேரிக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பசுபதிக்கும் இவங்களுக்குமான ஃபைட்டு, இவங்களுக்குமான ஒரு ஆர்குமெண்ட் இதுதான் போகுமோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் அந்த வெண்ணிலா எப்படி ராகினி கூட சேர்ந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கேன் நான். ஏன் அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் அந்த பொண்ணு போய் அவங்க வீட்டில் இருக்குது இல்லையா, பசுபதி வீட்டில். பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.